இதயம் போகுதே. அத்தியாயம் 21. அரசியின் கைபேசி நம்பரை அழுத்தவும் காதில் சினுங்கியது. ஹலோ, யாரு? மைனாவின் இனிய குரல். நான் குணா பேசுகிறேன். எதிர்முனையில் மௌனம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நான் உங்ககிட்ட தனியாக பேச விரும்புகிறேன். சரி, வீட்டுக்கு வாங்க. ஐயோ வேணாம், வேற எங்கேயாவது. வேற எங்கேயாவதுன்னா அதான் உங்கள் வீடு தவிர்த்து வேற எங்கேயாவது. அப்போது உங்கள் வீட்டுக்கா? அதுவும் வேணாம். அப்போ நீங்களே எங்கே வரணும்னு சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட்டுக்கு? ஐயோ, அம்மா கொன்னுடுவாங்க. அப்போது பீச்சுக்கு? பிச்சேடுவாங்க. பின்ன கோவிலுக்கா? கோவிலுக்குன்னா ஓகே, ஆனால் கூட அம்மாவும் கூடவே வருவாங்க. பரவாயில்லையா? கிழிஞ்சது. நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். நான் லைப்ரரிக்கு வந்துடுறேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க. என்ன லைப்ரரிக்கா? புக்கு படிக்கவா? நீங்கள் வாங்கலேன். க்ரீம் கலர் சுடிதாரில் ரோஸ் கலரில் ஒர்க்ஸ் வைத்த டாப்ஸ் போட்டு தன்னுடைய காரில் இருந்து இறங்கியவளை நூலகத்திற்கு எதிர்ப்புறம் நிறுத்தி இருந்த தனது காரிலிருந்து பார்த்தவன் உடனே இறங்கி வந்தான். தனது வண்டியை லாக் செய்து திரும்பியவளின் முன் ஹலோ என்று இவன் புன்னகையுடன் வருவதை பார்த்தவள் அவனது அழகிய முகம் பார்த்து புன்முறுவல் பூத்தாள். உள்ளே சென்று வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு நூல் சேர்க்கை புக்கில் நம்பர் குறித்து வைத்து ஒரு முத்தான எழுத்தாளரின் நாவலை எடுத்துக்கொண்டு படிப்பதற்காக தனியாக வராண்டாவிற்குள் வந்து அவனது எதிரே உள்ள ஒரு சேர் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். இருவருக்கும் இடையில் ஒரு பெஞ்ச் இருந்தது. அதில் இன்றைய தினசரி பேப்பர்கள் பல கிடந்தன. ஒரு தினசரியை கையில் எடுத்தவள், என்ன பேசணும், பேசுங்க என்றாள். அவனை நேருக்கு நேர் பார்க்கும் போது அவள் உடல் சிலிர்த்தது. சுற்றும் முற்றும் பார்த்தவன், இதுதான் உங்க ஊர்ல தனியா பேசுறதா? அதெல்லாம் அவங்க புக்கு படிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. இல்ல, என்னோட காருக்குள்ள வச்சு. என்ன காருக்குள்ளையா? காருக்குள்ள உட்காந்து பேசதான். கடத்திட்டு ஒன்றும் போக மாட்டேன். நான் மாட்டேன். அம்மா கிட்ட லைப்ரரி போயிட்டு வரதா சொல்லிட்டு வந்திருக்கேன். யாராவது கார்ல ஏறும் போதோ அல்லது இறங்கும் போதோ பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டா எதுக்கு வம்பு? இங்கேயே இப்படியே உட்காந்து பேசிடலாமே. கடவுளே, சரியான அம்மா பைத்தியம் என நினைத்து கொண்டவன் தன்னுடைய வலது கையை தாடையில் முட்டு கொடுத்து டேபிளில் முழங்கையை வைத்து அவளையே பார்த்தான். அத்தியாயம் 22. சிவந்த அதரங்கள் அது அசையும் போது ஆரஞ்சுகளை ஞாபகப்படுத்தியது. அவன் தன்னை அளவெடுப்பதை பார்த்து நெளிந்தவள், ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டதான் ஞாபகம் என்று அவனை கூர்ந்து பார்க்க என்று தலையை உலுக்கி தோள்களை குலுக்கியவன் அவளை பார்த்து உதடு பிரியாமல் சிரித்தான். அவனது அந்த சிரிப்பை ஆயுசுக்கும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது குரலுக்கு. நான் சொல்ல போறது கேட்டு என்னை வெறுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படி என்ன சொல்ல போறீங்க என்றாள் குரல். நான் அந்த அளவுக்கு அந்த பொண்ணுகிட்ட மோசமா நடந்துக்கிட்டேன். அப்போ அந்த நேரத்துல நான் செஞ்சது எனக்கு சரின்னு பட்டுச்சு. ஆனா இப்போ அது பெரிய பாவமா பாதகமா எனக்கு படுது. என்ன இவர் பாவம் பாதகம் என்கிறார்? அம்மா அப்பா பயப்படுற மாதிரி ஏதாவது ஏடாகுடமா சொல்ல போறாரா? காதல் கத்திரிக்கான்னு சிக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ல போறாரா? ஐயோ, அப்படி ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றது? அம்மா அப்பா தாங்குவாங்களா? முதல்ல என்னால தாங்க முடியுமா? நான் இவனை நினைச்சு கனவு கண்டு வாழ்ந்துட்டு இருக்கேனே. இப்ப இவன் என்னை எப்படி கலட்டி விடலாங்கிறத பத்தி பேச வந்திருப்பானோ என்று நினைத்து கண் கலங்கி முகம் சிவந்து போயிற்று அவளுக்கு. என்னாச்சு? கூப்பிட்டும் பதில் இல்ல என்றவன் அவளை பார்த்து குனிந்து தன் கண்ணீரை கட்டுப்படுத்தி தன் சகஜ நிலைக்கு திரும்பினாள். சொல்லுங்க என்றாள் சுரத்தே இல்லாமல். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சொன்னதும் உனக்கு என்ன பிடிக்காம போகலாம். திருமணத்தை கூட நிறுத்த முயற்சிக்கலாம். இவ்வளவு பீடிகை போட்டு அப்படி என்னதான் சொல்ல போறீங்க என்றாள் எரிச்சலுடன். பாத்தியா, சொல்றதுக்கு முன்னாடியே கோவப்படுற. சரி, கோவப்படல, சொல்லுங்க. சென்னையில வேலை பார்த்தப்போ ஒரு நாள் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிடம் திகைத்தவள், ஓ, இவரும் அங்கதான் இருந்தாரா? தனக்கு நடந்த அந்த மோதிர திருட்டு சம்பவம் இவருக்கும் தெரிந்து விட்டதா? நம்மளை பத்தி இவர் என்ன நினைச்சிருப்பாரு? திருடினா சரி, அதுக்கும் இவர் பாவம் பாதகம்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவனை ஏறெடுத்து பார்த்தாள். அந்த மோதிரத்தை நான் தான் உன்னோட பேக்ல போட்டேன். என்ன?
என்று இவள் அலற, சுற்றி இருப்பவர்கள் இவர்களையே பார்க்க, தான் சுற்றி இருப்பவர்களை மறந்துவிட்டோமே என்று இவள் தன் நாக்கை கடிக்க, இதற்காகத்தான் கார்குள்ள உட்காந்து பேசலாம்னு சொன்னேன் என்று அவளை பார்த்து முறுவலித்தான் அவன். அதை விடுங்க, என்னோட பேக்ல மோதிரத்தை போட்டது ஒரு பர்தா போட்ட பொண்ணு இல்ல, அத நீங்கன்னு சொல்றீங்க? பர்தா போட்டா தானே அப்படி செய்ய முடியும். அப்படிதான் பர்தா போட்டுட்டு வந்து பண்ணேன். ச்சே, இவ்வளோ மோசமானவரா நீங்க? எதுக்காக இப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? இது தெரியாதாக்கும். நீங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சவால் விட்டுருப்பீங்க, என்னால் எதுவும் செய்ய முடியும்னு. உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன காட்டி அந்த பொண்ணை திருடியாக்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்றான் அவன். அப்புறம் என்ன அப்புறம்? விழுப்புரம் உங்க வீரியத்தை நிரூபிக்க என்ன வகையா மாட்டி வச்சிருக்கிறீங்க. உங்க சவால்ல ஜெயிச்சிருப்பீங்க. எத்தனை சினிமா சீரியலை பார்த்துருக்கேன். அன்னைக்கு நான் பட்ட அவமானம் வாழ்க்கையில் வெறுப்ப வரவழைச்சிருச்சு. தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட யோசிச்சேன். இப்படி ஒரு அவமானம் எந்த பொண்ணும் படக்கூடாது. அன்னைக்கு நான் துடிச்ச துடிப்பு, அன்னைக்கு மட்டும் என் எதிர நீங்க இருந்திருந்தீங்க, இப்படி சொல்லியிருந்தீங்க, நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ச்சே, எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல என்றவள் எழுந்து கொள்ள, அதில் நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு போயேன் என்று அவன் சொல்வதை கேட்காதவள் போல் தன்னுடைய வண்டியை சர் என்று கிளப்பி கொண்டு விருட்டென்று சென்று விட்டாள். ஏய் என்று வெளியே ஓடி வந்தவன் அவள் போவதை பார்த்து, ச்சே என்று தன் காலால் தரையை உதைத்தான். பின் தளர்ந்து போய் வெளியில் இருந்த திண்டில் அமர்ந்தான். அத்தியாயம் 23. மதியம் சாப்பிட வந்த சந்துரு, என்ன தமிழ், அரசி, குகன் 2 பேரும் சாப்பிட்டாச்சா? குகன் சாப்பிட்டு மாடியில் அவனோட ரூம்ல இருக்கான். நாளைக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான். அரசி தான் இன்னும் சாப்பிடல. அப்போ அவளையும் கூப்பிடு. அவ வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லையா? எங்க போயிருக்கா? அவ லைப்ரரிக்கு போயிருக்கா என்றாள் தமிழ். என்ன சொல்ற? திருமணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப போய் வெளியில அனுப்பலாமா என்றார் சந்துரு. என்னங்க நீங்க, திருமணம் தண்ணிக்கு கூட வேலைக்கு போகிற இந்த காலத்துல போய் நம்ம பொண்ணு ரூம்லயே அடைச்சு வைக்க சொல்றீங்க? இல்லம்மா, காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது, அதான் என்ற சந்துருவிடம், சரி நீங்க சாப்பிடுங்க, இப்ப வந்துருவா. நீ வேற, பணக்காரங்க எப்ப நினைச்சாலும் கல்யாணத்தை வேணான்னு நிறுத்திடுவாங்கன்னு சொன்னியா? அதாம்மா, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே டென்ஷனா இருக்கு. எதுக்கு இப்படி ப்ரெஷரை ஏற்றிக்கிறீங்க? நம்மளோட குரலை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன பயம்? இல்லைம்மா, இருந்தாலும் டென்ஷன் குறையவே மாட்டேங்குது. என்னங்க நீங்கள் என்னையும் கலங்கடிக்கிறீங்க? அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம பொண்ணு என்ன செய்வான்னு நினச்சி பேசுகிறேன். இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. நெருப்புன்னா வாயை சுடாது தமிழ். அது போல் ஒருவேளை கல்யாணம் நடக்கலைன்னா? ஏற்கனவே இந்த சம்பந்தம் நமக்கு கிடைச்சது புகைச்சலா இருக்கு. நின்று போச்சுன்னா அவங்க வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? வந்த நேரத்துல இருந்தே நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, நாட்டில் நடக்கிறது தான் சொல்றேன். அப்படி எதுவும் நடக்காது. நல்லபடியா திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தா நிம்மதி, அப்படி இல்லைன்னா என் உயிருக்கு சமாதி. இத்தோட இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்களா இல்லையா? சாப்பிட்டாச்சல்ல, கடைக்கு கிளம்புங்க. வந்த நேரத்துலேருந்தே அபசகுணமாக பேசிட்டு என்றாள் தமிழினி. கோபத்தில் வீட்டுக்கு வந்த குரல் அம்மா அப்பா பேசியதை கேட்டு விக்கித்து சிலையாக நின்றாள். என்னம்மா குரல், வந்துட்டியா? இனிமே திருமணம் முடிகிற வரைக்கும் வெளியே போகாத என்றார் சந்துரு. என்னடி, லைப்ரரிக்கு போனவ வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க? புக் எதுவும் எடுக்கலையா? ஐயோ, புக்கை எடுத்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டனே. இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றவள் ஓடி போய் வண்டியை கிளப்பினாள். ஏய் நில்லடி என்று சொல்வதற்குள் அவள் எங்கேயோ போயே விட்டாள். அத்தியாயம் 24. வண்டியின் வேகத்தை அதிகப்படுத்தினாள். ஐயோ, இந்த திருமணம் மட்டும் நின்றுச்சுன்னா என்னோட பெத்தவங்களோட நிலைமை. அதுக்காக அவர்கிட்ட போய் நீங்க அவமதிப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, திருமணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்கன்னு கெஞ்சணுமா? ச்சே, இந்த பணக்கார இடத்த விடக்கூடாதுங்கிறதுக்காக கோபத்துல போனவ திரும்பி வந்து சம்மதம் சொல்லிட்டாளேன்னு தவறா நினைச்சிட மாட்டாங்க? எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும், புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் என்று நூலகத்தின் முன்பு வண்டியை நிறுத்தி இறங்கினாள். கண்டிப்பா திரும்பி வருவன்னு தெரியும் என்றான் குணா சிரித்து கொண்டே. அவனது சிரிப்பில் சிந்தை மயங்கியவள் உடனே விரைத்து கொண்டு, நான் புக்கை எடுத்துட்டு போக மறந்துட்டேன், அதை எடுத்துட்டு போகத்தான் வந்தேன் என்றாள் வீம்பாக. சரி, நான் சொல்ல வந்ததை முழுமையா சொல்றதுக்குள்ள பாதியிலேயே கோச்சிட்டு போயிட்டியே. அதான் தெரியும்னு சொன்னனே என்றவள் புக்கை எடுத்துக்கொண்டு வண்டியில் உட்கார்ந்து அதனை ஸ்டார்ட் செய்ய பாய்ந்து வந்தவன் பிரேக்கை பிடித்து அவளது வண்டி சாவியை உருவிக்கொண்டான். என்ன இது? கீயை கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், அம்மா தேடுவாங்க
எதுக்காக அப்படி உன்னை ஜுவல்லரி ஷாப்ல மாட்டி விட்டேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அதான் அவள் வாயை தன் கையால் கப்பென்று பொத்தினான். தெரியும் தெரியும்னு கிளிப்புல சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காத. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் பேசு. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எதுவும் தெரியவும் வேணாம். நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே போதும். கீயை கொடுங்க, நான் போகணும். இந்த வண்டிய யார் வாங்கி தந்தது? என்ன இது, சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? எங்க அப்பா தான், வேற யாரு? உங்க அப்பா வாங்கி தந்தாரா, இல்ல இல்ல யார்கிட்டயாவது திருடிட்டு வந்து கொடுத்தாரா? என்ன இது? சி, இப்படி எல்லாம் பேசுறீங்க. சரி, அது போகட்டும். உங்க அப்பா காய்கறி கடையை வச்சு நடத்துறாரா, இல்ல கள்ளக்கடத்தல் எதுவும் பண்றாரா? தன் பெரிய கண்களை உருட்டி அவனை முறைத்தவள் வண்டியிலிருந்து இறங்கி வேகமாக அவன் நிற்கும் பக்கம் தள்ளிவிட அவன் லாவகமாக நகர்ந்து கொள்ள வண்டி சக்கரம் கலன்றது போல் கீழே சாய்ந்தது. ஏம்மா, நீ வண்டி அந்த பையன் மேல தள்ளி விட்டுட்டியே. அவனது காலில் விழுந்திருந்தா எலும்பு முறிஞ்சிருக்கும். ஆனாலும் உனக்கு இவ்வளவு கோபம் கூடாது என்றதும் அந்த பெரியவரிடம் குணா, சார், இதை எங்க ஃபேமிலி மேட்ரு, நாங்களே டீல் பண்ணிக்கிறோம் ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டான். அவள் அழுது கொண்டே உள்ளே ஓடி ஏற்கனவே அமர்ந்திருந்த சேரில் அமர்ந்து பெஞ்சில் தலை சாய்ந்திருந்தாள். அவள் எதிரே வந்து அமர்ந்தவன் சற்று நேரம் அமைதி காத்தான். பின்பு என்று தொண்டையை செருமினான். பெஞ்சில் கவிழ்ந்து கிடந்தவள் எழுந்து தன் முகத்தை கர்ச்சீஃபால் அழுத்தி துடைத்து ஓரளவு தன்னை சரிப்படுத்தி கொண்டவள் கண்ணிரண்டும் இரத்தமாய் சிவந்திருந்தது. அத்தியாயம் 25. எப்பா, உங்க அப்பாவை பத்தி தப்பா சொன்னதும் கோபத்துல என்னோட காலையே உடைக்க பாத்தியே. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்க அப்பாவை பேசின உடனே உனக்கு எப்படி கோபம் வந்துச்சோ அதே மாதிரிதான் நீ எங்க அப்பாவை கொள்ளக்கார ரேஞ்சுக்கு பேசினல்ல, அந்த கோபத்துலதான் அந்த ஜுவல்லரி ஷாப்ல உன்னை மாட்டி விட்டேன். நான் உங்க அப்பாவை பேசினேனா? எதுக்கு இப்படி அநியாயமா என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? நான் ஏன் பழி போட போறேன்? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 10 நாளைக்கு முன்னாடி நீ உன் தோழிகளோட என் நண்பனை கலாய்க்க அவன் முன்னாடி இந்த கம்பத்துல மோதி ரத்தத்தோட கிடந்தான். அவனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு என்னோட நண்பர்கள் உங்களோட செயினை தானமா கேட்க, நீ என்னடானா எங்களை கொள்ளக்காரங்கன்னு சொல்ல, என் நண்பன் ஒருவன் இவனோட அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், இவனை போய் கொள்ளக்காரன்னு பேசுறியேன்னு சொல்ல, உடனே நீ அவங்க அப்பாவும் கொள்ளையடிச்சுதான் கோடீஸ்வரன் ஆயிருப்பாரு என்று நக்கலா பேசினல்ல. என்ன பேசினல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன பேசினா பரவாயில்ல, ஆனா எங்க அப்பா, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு அவர் அப்படி பேசின. அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு தப்பிச்சிட்டேன். ஆனா எனக்கு அப்பாவை இவ்வளோ கேவலமா பேசின அந்த பொண்ணை சும்மா விட்டுட்டு வந்துட்டமேன்னு என் மனசே சரியில்லை. கரெக்டா ஒரே வாரத்துல உன் ஃப்ரெண்ட்ஸோட நகை கடைக்குள்ள போறத பார்த்தோம். அப்போன்னு பார்த்து பக்கத்து வீட்டு மாமா என்கிட்ட, நான் அவசரமாக ஆஃபீஸ்க்கு போகிறேன், நீ போகிற வழியில் இருக்க செல்வி இந்திரா ஹாஸ்பிட்டலில் என்னோட ஒய்ஃப் கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு போய் கொடுத்துட்றியான்னு ஒரு துணி பார்சலை கொடுத்தாரு. அதில் பார்த்தா ஒரு பர்தா இருந்துச்சு. உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அதை போட்டுக்கிட்டு உன்னை வகையாக மாட்டி விட்டேன். பட் அதுலேயும் அந்த இன்ஸ்பெக்டரால் நீ தப்பிச்சிட்ட. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு பொண்ணை நீ இப்படி பண்ணுறது பிடிக்கலன்னு எனக்கு கடுப்படிச்சானுங்க. அப்போ தான் உன்னோட ஃபோட்டோவும் எனக்கு கிடைச்சிது. கொஞ்ச நாள் பேச்சுலராக இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தேன். பேரண்ட்ஸோட டார்ச்சர் தாங்க முடியாமல் உன்னை பொண்ணு பார்க்க வரதா ஒத்துக்கிட்டேன். பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லணும்னு தான் வந்தேன். பட் நீ பக்கத்தில் வர வர உன்னை பார்த்ததும் நான் என்னையே மறந்துட்டேன், என் எண்ணத்தையும் மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் உன்னை நகைக்கடையில் மாட்டி விட்டதை சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த திருமணம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிதான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வந்தேன். ஆனால் அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு என்னை பாடா படுத்துற. இப்ப சொல்லு, நான் செஞ்சதை நீ மன்னிப்பியா, இல்லை நீ தண்டனையா? அதுக்காக என்ன கொடுத்தாலும் நான் மனசார ஏற்றுக்கிறேன். தண்டனை தரணும். இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை தந்தே ஆகணும். என்ன, திருமணத்தை நிறுத்த போறியா? அது தண்டனையா? அது விடுதலை. நம்ம மேரேஜ் நடக்கணும். என்னோட டார்ச்சரை நீங்க சகிச்சுக்கணும். அதுதானே தண்டனை, ஆயுள் தண்டனை என்று கூறிவிட்டு அவன் கையிலிருந்து வண்டி சாவியை பறித்து கொண்டு சிரித்து கொண்டே தன் வண்டியை நோக்கி ஓடுபவளை தன் விழிகள் விரிய பார்த்து கொண்டிருந்தான் குணா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் இந்த கதை தொடரும்.